இந்த பாரு கண்ணா, அழாத. உன் கசின்க்கு ரெட் கலர் பிடிக்காது. அதனால இந்த வீட்டுல எதுவும் ரெட் கலர்ல இருக்க கூடாது. அதனாலதான் டாய்ஸும் ரெட் கலர்ல இருக்க கூடாது. உனக்கு புரியுதுல்ல? இந்த ரெட் கலர் சூப்பர்மேனை நான் கொண்டு போறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவன் தன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கான்ல. அவன் கொஞ்சம் கூட மாறாம இப்படியே தான் இருக்கான். ஜவ்ஜோ வந்த சந்தோஷத்துல நம்ம டோஸ்ட் பண்ணலாமா? சரி, ஆரம்பிக்கலாம். ஜவ்ஜவ், உனக்கு உன் ரூமுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. சின்ன வயசுல உன் சூப்பர்மேனோட ஷீட்ஸ்க்காக நீ ரொம்பவே அழுதல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு பதிலாக தான் நான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். ஏன் பழச பத்திலாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இங்க பாருப்பா, சின்ன வயசுல இருந்தே உனக்கு ரெட் கலர் பிடிக்காதுல்ல? ஸோ ஜவ்ஜோ வந்த சந்தோஷத்துல இப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திக்காத. மறுபடியும் இப்படி பண்ணாத, புரியுதா? அப்பா, இது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்களோட உண்மையான பையன் யாரு? என்ன தத்தெடுத்தீங்களா? கிண்டல் பண்ற பழக்கத்தை இன்னும் நீ விடவே இல்லைல்ல? இப்பதான் நீ வந்துட்டல, அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நீ ஜாயின் பண்ணிக்க. ஆமா, இவன் கரெக்டா சொல்றான். உன்னுடைய கசின் கிட்ட நீ வேலையை கத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதே எதுக்கு? இவன் தான் எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கிறான். அப்புறம் நான் ஏன் ஜாயின் பண்ணணும்? அப்படின்னா நீ என்ன செய்ய போற? புது கம்பெனி ஆரம்பிக்க போறியா? வேலையே செய்யாம பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கம்பெனி வேணும். ரெடி பண்ண முடியுமா? உன்கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா புரியுது. நீ ஃபெங் ஷூய் டர்ட்டில் ஆகணும்னு நினைக்கிறியா? வாவ், நல்ல ஜோக் பண்ற. Surprise! I miss you so much. இன்னொரு தலைவலி வந்துருச்சா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவளுக்கும் லியோக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? ஜவ்ஜோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ இங்க வித்தியாசமா நடக்குதே. லவ் ட்ரையாங்கிளா? அடேங்கப்பா. சரி லியோ, இவ உன்னோட டேட்னு தானே அன்னைக்கு என்கிட்ட சொன்ன. இவளை எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்த? ஆக்சுவலி நான் வந்து டிஎன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, அதனால தான் நான் இவளை ஹையர் பண்ணியிருக்கேன். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்க எல்லாரை விட டேலண்டட் நீங்க தான். லியோ, இந்த அசிஸ்டண்ட்டை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்கலான்னு முடிவு செஞ்சிட்டியா? வாய் மூடு. நீ இல்ல இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் மிஸ்டர் லியோவும் ஒன்னா வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். ஆமா, உண்மைதான். டே டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அண்ட் நைட்ல எங்களுக்குள்ள வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அட கடவுளே, இவன் எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. மிஸ்டர் லியோ என்ன சொல்ல வராருன்னா, டே டைம்ல நான் ஃபேஷன் டிசைனரா இருப்பேன், அப்புறம் நைட்ல நான் இவரோட ஸ்பெஷல் அசிஸ்டண்டா இருப்பேன். இங்க பாரு லியோ, டியான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாள். அவளும் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாள். ஆனா இதுவும் இவ வேலையுடைய பார்ட் தான். ஏன்னா இதுக்கான காம்பன்சேஷனும் இவளுக்காக கொடுக்கப்படுது இல்லையா?
நமக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம டிபார்ட்மெண்டோட ப்ராக்ரஸ பார்த்து ஷானா ஜிங் சீரிஸோட டாய் பண்றதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 9 வால் இருக்கிற ஃபாக்ஸ். இப்பவே சந்தோஷப்பட வேண்டாம். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம சீரிஸோட டிசைன் ஸ்கீமை சப்மிட் பண்ணணும். இப்பவே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா வீக்கெண்ட் லீவ் இருக்காதா? எப்பவும் போல பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ரூம் புக் ஆயிருக்கு. ஒருவேளை தூங்க டைம் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்கு போகலன்னா என்னோட கேக்டஸ் வாடி போயிருமே. ஃபைனல் பிரசன்டேஷன் ஃப்ரைடே மதியம் இருக்கு. 9 வால் இருக்கிற ஃபாக்ஸை நான் ரெடி பண்றேன். மத்த எல்லாருமே டிசைனர் ரெடி பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? எந்த டவுட்ஸும் இல்ல. மிஸ் ஜெங், இந்த சீரீஸ்ல நானும் ஏதாவது பண்ணலாமா? இதுக்கு போட்டியா என்னென்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணு. உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. டிசைனிங் ஒர்க் எனக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இவன் என்ன இங்க உட்கார வச்சிருக்கான்? நான் ஒத்துக்கிறேன். டிசைனர் டாய் ஜப்பான் அமெரிக்கால தயாரிக்கப்பட்டது. ஆனா சைனாவும் தன்னோட திறமையை காட்டுது. ஏன்னா இந்த இடத்துல ஷன்ஹாய் ஜிங்கோட மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஏகப்பட்டது இதுல இருக்கு. இதுவும் எங்களுடைய ஐடென்டிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த சன்வோ காங் சைனீஸ் மித்தலாஜியோட ஒரு சின்ன பகுதி தான் இது. ஆனா இதுல உருவான நிறைய படங்கள் அப்புறம் டிவி ஷோஸால கூட யூத் இடையில இது பெரிய ஸ்டார் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு யூத் ஐகான் ஆயிடுச்சு. இதே இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இங்க இருக்கு. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பிசினஸ்னு வந்துருச்சுன்னா இவனோட யோசனை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அடேங்கப்பா, நானும் என்னோட கெரியருக்காக இப்படிதான் உழைக்க போறேன். உள்ளவா. மிஸ் ஜெங், நான் வீக்கெண்ட்ல வீட்ல சில ஸ்கெட்சஸ் ரெடி பண்ணேன். இத பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கு. யூனிக் ஸ்டைல் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரிஜினலா இருக்கு. மேம், நானும் அந்த சீரீஸ்ல ஏதாவது டிசைன் பண்ணலாமா? உங்களுக்கு ஓகேவா? ஆக்சுவலி நான் ப்ராடக்ட் அனலிசிஸை கொடுத்துட்றேன். ஃபைனல் டிசைனை ஃப்ரைடேக்குள்ள சப்மிட் பண்ண பாரு. நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச். என் வேலையை நான் முடிக்கிறேன். அதுவும் கரெக்ட் டைமுக்கு முடிச்சிடுறேன். முடிச்சிருட்டியா? முடிச்சிரு. என்னோட கவனம் செத்துறக்கூடாது. மிஸ்டியான், மிஸ்டர் லியோ உங்களுக்கு கால் பண்ணாராம். நீங்க ஃபோன் எடுக்கலன்னு உங்களை நேர்லயே வர சொன்னாரு. ஹாய் டியான். ஹலோ டியான். டியான். ஹலோ டியான். எல்லாரும் உங்க ப்ரப்போசல்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாரோட கண்ணோட்டமும் வித்தியாசமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ப்ரப்போசல் எல்லாமே பாராட்டுற அளவுக்கு இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டல, சீக்கிரமா உன்னோட ப்ரப்போசலை சப்மிட் பண்ணு. அதுல இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கா? ஆனா நான் என்ன ஐடியா யோசிச்சிருக்கேன்னு கொஞ்சம் சொல்றேன். போத நிறுத்து. இது வேலை, குழந்தைங்களோட ஹோம்ஒர்க் கிடையாது. தினமும் மிஸ்டர் லியோ டியானை வர சொல்லிடுறாரு. இவ ரொம்ப பிஸியா இருக்கான். அதுவும் இந்த மீட்டிங்கை முன்னாடியே வச்சுட்டீங்க. அதான் இவ வேலையை முடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் டிசைனர் டாய்ல நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா அதை நீயே வச்சுக்கிறது நல்லது. டியான், நீ ஒரு நல்ல டிசைனர் தான். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் ஆகணும்னா நீ அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். அதை உன்னால பண்ண முடியலன்னா பேசாம அதை விட்டுடு. அது நம்ம எல்லாருக்குமே நல்லது. எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது.
மிஸ்டர் லியோ கிட்ட மறுபடியும் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். மிஸ் டியான், நல்ல வேலை ஒன்று பார்த்துட்டேன். நாளை காலையில் நான் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு போக போகிறேன். அதுக்கு நீ என் கூட வரணும். மிஸ்டர் லியோ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க. டேல எனக்கு நிறைய டிசைன்ஸோட ஒர்க் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்க டே டைம்ல கண்ணாடி போட்டுட்டு போறீங்களா? நான் நைட்ல அசிஸ்டன்ட் வேலையை பார்க்குறேன். டியான், அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளோட வேலை ப்ரையாரிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கெடியூல் ஆகுது. ஸோ ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாது. ஆனா உங்களை பத்தி மட்டும்தான் நீங்க இப்ப யோசிக்கிறீங்க இல்லையா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது டியான். கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல நிறைய வேலை செய்யறவன் தான் எப்பயுமே வாழ்க்கையில ஜெயிப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ நிறைய டைம் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்க. அதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிற, அவ்வளவுதானே வேலை. மிஸ்டர் லியோ, எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்பதான் நீங்க எப்போ நினைச்சாலும் என்ன வர சொல்லலாம்ல. ஷியான் ஷான் குரூப்போட ப்ரொடக்ஷனை பத்தி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது நிறைய டிசைனர்ஸ்க்கு இன்னும் அது கனவா இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? ஆனா நான் ஒரு புது டிசைனர் ஆச்சே, எனக்கு நிறைய பிராக்டிஸ் தேவையில்லையா? அதாவது அந்த மக்ல இருக்க காஃபி மாதிரி அது இன்ஸ்டன்ட் தானே, அதோட டேஸ்ட் கிரவுண்ட் காஃபி மாதிரி இருக்காது இல்லையா? ஆமா, இதோட டேஸ்ட் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. மிஸ்டர் டேங், உடனடியா நம்ம டீ ரூம்ல இன்ஸ்டன்ட் காஃபிக்கு பதிலா பிரவுன் காஃபியை ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே? இவனா பாத்தியா, ப்ராப்ளம் சால்வ்டு. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். பேசுறது வேஸ்டா? இவ இப்ப என்னதான் சொல்ல வரா? அப்ப நான் வேஸ்டானவனா? என் கனவை அடையிறதுக்கு நான் போற பாதை கரெக்டா, ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா என் கனவை விட்டு நான் தள்ளி போற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி பெரிய ஆளுங்க கூட நீ பழகுனா உன்னோட கனவு கண்டிப்பா நிறைவேறிடும். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க கூட பழகுறதால கூடிய சீக்கிரம் நான் கனவு காண்றதையே நிறுத்திடுவேணும்னு தோணுது. இங்க பாரு, நான் ரொம்ப பணக்காரன். சோ நான் கனவு காணணுங்கிற அவசியமே இல்லை. அட கடவுளே, இவ எதுக்காக நம்மளை இக்னோர் பண்றா? இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாதா? மிஸ்டர் லியூ, அசிஸ்டன்ட் வேலையை தான் என்னை எப்போ பார்த்தாலும் பண்ண வைக்கிறீங்க. டிசைனர் வேலையை நான் செய்யறதே இல்ல. இதை என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. மிஸ்டியான், இந்த ரெண்டு வேலையையும் உன்னாலதான் சரியா பேலன்ஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் என்ன பார்த்தாவது எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுங்கிறத கத்துக்க. ஏன்னா இன்னும் நீ பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குல்ல. யுவர் ஆனர், இவன் என் மைண்ட கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். மிஸ்டியான், நீங்க சொல்றது ரொம்ப பொய்யான குற்றச்சாட்டு. டியான் டியான், உன்னோட கோவம் நியாயமானதா, ஆனா சாஃப்டா ஹேண்டில் பண்ணு. இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. இந்த பைத்தியக்கார பாஸை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு தெரியல. மிஸ்டியான், நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க என்ன பண்ற? ஹாய் லியோ, உனக்காக பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கேன். இவனை பாரு, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டுக்கான பொறுப்பான வேலையை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்க. சாரி சார், என் வேலை நேரம் முடிஞ்சிருச்சு. டிசைனர் வேலைக்கு அப்புறமா நீ அசிஸ்டன்ட் ஒர்க்க நீ பண்ணுவேன்னு சொல்லி இருக்க. ஆபீஸ்ல டிசைனிங் ஒர்க் பண்ணாதானே இந்த வேலையை இப்ப என்னால செய்ய முடியும். சரி, புரியுது புரியுது. ஆனா SOS என்ன காப்பாத்து ப்ளீஸ். ஓ நோ, கொஞ்சம் இரு.
என்ன இவன்? இது ஒரு யூனிக்கான ஐட்டம். என்ன மன்னிச்சிடலையும், இதுக்கு பதிலா என் அப்பாவோட லாங்குவான் சலடன் பாட்டில கொடுத்துடுறேன். நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். இது சிஸ்லி பெயிண்டிங் ஆச்சே, எதுக்கு இதை இங்க வச்சிருக்க? வென்ஷியான், உங்க அப்பா கிட்ட இந்த பெயிண்டிங் இல்லல்ல? நீ இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்காத, ஒரு இடமா பார்த்து உக்காரு. அப்புறம் நீ எடுத்துட்டு வந்த பெயிண்டிங்க நானே செட் பண்ணலாம்னு இருக்கேன். நல்ல வேளை நீ வந்துட்ட பஸ்டர். பஸ்டரா? அது யாரா? நீதான் சிஸ்லி பெயிண்டிங் உடைய பாதுகாவலர், வென்ஷியானுடைய பஸ்டர். ஓஹோ. மிஸ்டர் லியோ, நீங்க பண்ண ப்ராமிஸ மறுபடியும் ஒரு தடவை சொல்றீங்களா ப்ளீஸ்? நான் ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறமா டியான் டே டைம்ல டிசைனரா இருப்பா அண்ட் நைட் டைம்ல பிரசிடென்ட்டுக்கு அசிஸ்டண்டா அவ வேலை பார்ப்பா. இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வீட்டு வேலையும் செய்வாளா? மிஸ் டியான், உண்மை சொல்ல, என்கிட்ட இருந்து நீ என்ன மறைக்கிற? மிஸ் வேன், என்கிட்ட மறைக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. இங்க ஏதாவது பெரிய பூகம்பம் வந்துச்சா என்ன? இல்ல ஏதாவது டாக் வந்துருச்சா? நீ நைஸ், ரொம்ப கரெக்டா பேசுறாளே. மிஸ் டியான், இதெல்லாம் சரி செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே. இது பிரான்ஸ் ஆர்டிஸ்ட் டூசாம்போட அற்புதமான பெயிண்டிங், தெரியுமா? உலகத்திலே இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. உனக்கு ஆர்ட்டை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீ இதை இங்க வச்சிருக்க மாட்ட. ஆக்சுவலி இதுதான் சரியான இடம். ஏன்னா இங்க இருந்து கீழே விழுந்தா இது உடையறதுக்கு சான்ஸே இல்ல. உன்ன இவ்வளவு பாருலையும், இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட கிரியேஷனை தப்பான இடத்துல வச்சிட்டு இருக்கா. இது எந்த இடத்துல வச்சா என்ன? இப்ப உலகத்துல இருக்க எல்லாருடைய ஐடியாஸ்க்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இதுவும் நல்லதா இருக்கு. சோ டியான், நீ கண்டினியூ பண்ண. ஓகே. கொஞ்சம் தள்ளி போறீங்களா ப்ளீஸ்? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஹெல்ப்பே வேண்டாம், தேங்க்யூ. ஹலோ ஹலோ, கொஞ்சம் இரு, நான் சொல்றது கேளு. வேண்டாம் வேண்டாம், அது என்னுடைய பெயிண்டிங். பர்ஃபெக்ட். மிஸ்டர் லியூ, என்ன நடக்குது இங்க? மிஸ் டியான், ஆக்சுவலி எனக்கு என்னோட பெயிண்டிங் ரொம்ப முக்கியம். மிஸ்டர் லியூ, இது ஒரு ஆக்சிடென்ட் தான். என் வேலை முடிஞ்சது, நான் இப்ப கிளம்புறேன். அச்சோ, கதவு அந்த பக்கம் இருக்கு.
கியூட்டா இருக்கா. இது வரைக்கும் நான் கூட இவனோட நெத்திய கிஸ் பண்ணதே இல்ல. என் கண்ணு முன்னாடி இந்த சோனியக்காரி இதெல்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அடச்சே. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஆக்சிடென்ட் தான். நாளைக்கு இவனை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியலையே. இந்த அவனுடைய பேக். தேங்க்யூ. Unbelievable. எனக்கு மயக்கம் வரல. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னடா இது? நமக்கு மயக்கமே வரல. இந்த பூ இவ்ளோ சிகப்பா இருக்கு, ஏன் இந்த பூ சிகப்பா இருக்கு? ஹலோ, நீங்க ரெட் கலர் பெட்டிங் ஆர்டர் பண்ணீங்கல்ல, இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல அது உங்ககிட்ட வந்துடும். ஓகே, பெர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட். மிஸ்டர் டேங், நாளைக்கு எனக்கு இருக்க எல்லா அப்பாயின்மெண்ட்ஸுமே கேன்சல் பண்ணிட்டு டாக்டர் லீ கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க, அதுவும் சீக்கிரமா. மிஸ்டர் லியூ, உங்களுக்கு என்னாச்சு? ரெட் ஃபோபியா அதிகமாயிடுச்சா? நோ நோ நோ, ஆக்சுவலி நான் இப்போ நல்லா ஃபிட்டா இருக்க, என்ஜாய் பண்றேன். ரத்தம், நிறைய ரத்தம், நிறைய ரத்தம், எழுந்துரு, ரத்தம். எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. ரத்தம், நிறைய ரத்தம் இருக்கு. உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருவேளை பயம் அதிகமாச்சுன்னா நெத்தியில முத்தம் கொடுக்கறதுனால பயம் போயிடுமா. ஒரு சின்ன பொண்ணு பார்த்தேன், ஆனா அவன் முகம் தெளிவா இல்லை. அவ என்னோட கையை பிடிச்சி என் நெத்தியில கிஸ் பண்ணா. ஆனா நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அவ முகத்தை பார்க்கவே முடியல. கார் ஆக்சிடென்ட்ல இப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது நல்ல ப்ராக்ரஸ் தான், ஆனா ரொம்ப யோசிக்காத. இன்னைக்கு ஹிப்னோசிஸ் செஷன்ல ரொம்ப காமா இருக்க. ஏன் ஏதாவது நடந்துச்சா? அது டியான் திடீர்னு என் மேல விழுந்துட்டா. அதுக்கப்புறம் என் நெத்தி அவ கிஸ் பண்ணிட்டா. அதுதான் இதுக்கு காரணமா?
மெடிக்கல் சயின்ஸ் படி பார்த்தா இந்த விஷயத்துல எந்த சென்ஸும் இல்ல. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. இந்த ரெட் ஃபோபியா உன்னோட மைண்ட் உருவாக்குனது. சைக்கலாஜிக்கல் படி பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தால உன்னுடைய ரெட் ஃபோபியா ப்ராப்ளம் காம் ஆகுதோ அந்த விஷயத்தால உடம்புல இருக்கிற உன்னோட பிரச்சனையை கூட உன்னோட மைண்ட் சரி பண்ணலாம். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ரெட் ஃபோபியாங்கிறதே என்னை விட்டு போயிடுமா? சொல்ல முடியாது, ஆனா அப்சர்வ் பண்ணி ஆகணும். நம்மளால எதையும் சொல்ல முடியாதுன்னா என்ன? இந்த நிமிஷத்தை நம்மளுடைய லைஃப்ல என்ஜாய் பண்ணலாமே. ஜவுசாவால இத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த பெயிண்டிங் சிசிலியோடைய பெஸ்டான பெயிண்டிங். ஆக்ஷன்ல வாங்கினது. இது என்னுடைய கசினுக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது ரொம்ப தப்புப்பா. இதையெல்லாம் வாங்கி கொடுத்தா உனக்கு எடுக்காத. ஆட நீ எங்க வாப்பா வா. நீ வந்த சந்தோஷத்துல உன்னுடைய கசின் எவ்வளவு காஸ்ட்லியான பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கான் பாரு. யாரு இவனா? எனக்காகவா? பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே. இது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு. என்ன கொடுமை இது, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஹே, இதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப யூனிக்கான பெயிண்டிங். அதுவும் உன்ன மாதிரியே ரொம்ப யூனிக்கானது. என்னையே கிண்டல் பண்றான் பாரு. இவனை அப்புறமா பார்த்துக்கலாம்.